நமசிவாய. நினைக்கக்கூடிய காரியங்கள் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது வந்து வெற்றி பெறுவதற்கு அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்க்கும்போது ஒரு தாந்திரிக ரீதியாக நம்ம பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து ஒரு 3 விஷயங்கள்ல நம்ம வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண வைக்கலாம். அதாவது ஒன்று வந்து பார்த்தோம்னா அதில் மிளகு, இன்னொன்று கிராம்பு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை, இது ரெண்டுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். இன்னொன்று வந்து பார்த்தோம்னா வரமிளகா. இந்த 3 விஷயத்தை வைத்து இது வந்து தாந்திரிக ரீதியாகவும் இல்லை, உங்களுக்கு ஜென்ரலாகவே உங்களுடைய முன்னோர்கள்லாம் பார்த்துருப்பாங்க. அந்த வரமிளகாயை வச்சுட்டு நம்ம வந்து பேட் எனர்ஜிஸ் எல்லாத்தையும் எடுக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக, அதே மாதிரி பார்த்தோம்னா வரமிளகாயை வச்சு உங்களுக்கு வேண்டாத ஒரு சில விஷயங்கள் எல்லாம் செய்யறது அப்படின்ற மாதிரியான முறைகள்லாம் அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயமாக நம்ம வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண வைக்கிறது. ஈவன் வந்து பார்த்தோம்னா அந்த பட்டை இது இருக்கு இல்லையா, அந்த பட்டை கூட வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு முறையாக தான் இருக்கும். எந்த ஒரு விஷயம் செய்தாலுமே அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு பிரயோக முறையை செய்ய வேண்டும். இப்பொழுது நீங்கள் பார்க்க போவது வந்து மிளகை வைத்து நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு 9 days செஞ்சால் போதுமானது. ஒரு 9 days அந்த மிளகு யூஸ் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜென்ரலாக மனசுக்குள்ள ஒரு சாண்டிங் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா போதும். அதுக்கு ஒரு ஹார்ட்லி ஒரு 10 நிமிஷம் நீங்கள் உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதுமா இருக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு வெற்றி பெற நினைக்கும் காரியத்தில் வெற்றி பெற அப்படின்ற மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நினைக்கும் காரியத்தில் வெற்றி பெற அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு காம்படிஷன் ரீதியாக, அதாவது நினைக்கும் காரியம் வெற்றி பெற அப்படின்னா ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தில் போட்டி இருக்கிறது. அதாவது நீங்க ஒரு பிசினஸ் எடுக்கணும், அந்த பிசினஸுக்கு எடுத்தா உங்களுக்கு இவ்வளவு பணம் வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது. அந்த பிசினஸ் உங்களுக்கு கிடைக்கணும். அதாவது அல்டிமேட்டா பணம் வரதுக்காக தான் பிசினஸ் பண்றோம். பட் ஆனா அந்த பிசினஸ் பணம் வருது அப்படின்றதுக்கு முன்னால அந்த காம்படிஷன்ல நம்ம ஜெயிக்கணும். அப்பதான் நமக்கு வந்து நிரந்தரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து போட்டியாக, இப்ப எதிராளிக்கு முன்னால் நம்ம வாழ்ந்து காட்டணும்னு நினைப்போம்ல, அந்த மாதிரியான ஒரு முறையாக இதை வந்து நீங்க வந்து முதல்ல ஏதாவது ஒரு விஷயத்திற்காக நினைத்து செய்து வாருங்கள். அந்த விஷயம் சக்சஸ் ஆனவுடனே அடுத்த விஷயம் அந்த மாதிரியான லைஃப் ஃபுல்லாவே இந்த ஒரு விஷயத்தை செய்து வரலாம். மிளகை வந்து லெஃப்ட் சைடில் வந்து ஒரு மிளகு எடுத்து நீங்க வந்து அதக்கி கொள்ள வேண்டியது. அதுக்கு முன்னால கையில் வச்சுட்டு ஒரு 5 minutes நீங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து மனசுக்குள்ள சாண்ட் பண்ணிட்டு வாய்க்குள்ள வச்சுக்கணும். அதுல வந்து ஒரு 5 minutes நீங்க வந்து சாண்ட் பண்ணிக்கணும். சாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கடிச்சு சாப்பிட வேண்டியது, அவ்வளவுதான். இந்த மிளகு சாப்பிடணுமான்னு சில பேர் நினைப்பாங்க. மிளகு இது வந்து 9 நாள் தான். 9 நாள் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்யும்போது நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை வந்து ஒவ்வொரு மிளகை எடுத்து ஒவ்வொரு நாள் போட்டுக்கலாம். எப்ப ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப உக்கிரமான ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு நீங்க வந்து இந்த விஷயம் மிகுந்த ஒரு போட்டித்தரமான ஒரு விஷயமாக இருக்கிறது. உதாரணத்துக்கு நான் இப்ப சொன்ன மாதிரியே உங்களுக்கு வந்து ஆபீஸ்லயே பல பேர் இருக்காங்க. அவங்க வந்து உங்களுடைய ஒரு தகுதிக்கு கீழ்நிலையில் இருக்கிறவங்களையும் வந்து பார்க்கணும். அன்னெசரிலி அவங்க மேல போறாங்க. அதாவது நமக்கு வந்து ஒரு நியாயமான போட்டியாக அல்லாமல் அவர்கள் மேலே போய் கொண்டிருக்கிறார்கள் குறுக்கு வழியில் அப்படின்ற மாதிரியான ஆட்களுக்கு முன்னால நீங்க வந்து இருக்கு. அவங்கள வந்து வின் பண்ணி காட்டணும்னு நினைக்கிறீங்க. இந்த மாதிரியான கோர்ட் கேசஸ், வேற ஏதாவது ஒரு பிரச்சனைகள், அதெல்லாம் நீங்க வின் பண்ணணும். அந்த விஷயம் வந்து உங்களுக்கு சாதகமாக முடியணும். அந்த மாதிரி கொஞ்சம் குரூஷியலான விஷயமா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நீங்க வந்து செவ்வாய்க்கிழமையில ஆரம்பிக்கிறது உங்களுக்கு அதிகப்படியான பலன் தரும். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து திங்கள், வியாழன், இந்த நடுவில் நான் வந்து சொன்னது ரொம்ப உக்கிரமான காரியமா இருந்தா செவ்வாய், இந்த 3 டைம்லயுமே நீங்க வந்து செய்யறதுங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு பலனை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அந்த மிளகை எடுத்துட்டு நீங்க வந்து கையில நான் சொல்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து 5 நிமிஷம் ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். நீங்க மிளகு நீங்க ஃபுல்லா இருக்கிற நிறைய மிளகு எல்லாம் எடுத்து நீங்க சார்ஜ் பண்ணி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க எந்த ஒரு நாள்லயும் நீங்க கிளம்புறதுக்கு முன்னால கருப்பு மிளகு எடுத்து நீங்க கையில வச்சுட்டு லேடி பக் 91722727 லேடி பக் 91722727 லேடி பக் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, லேடி உங்களுக்கு ஸ்பெல்லிங் தெரியும், LADY, பக்ங்கிறது வந்து BUG, லேடி பக் 91722727 அவ்வளவுதான் இதுல சொல்ல வேண்டியது. இந்த ஒரு விஷயத்தை சொல்லிட்டு வாய்க்குள்ள போட்டுட்டு திரும்ப வந்து கையில ஒரு 5 நிமிஷம் வச்சு சொல்றீங்க, வாய்க்குள்ள ஒரு 5 நிமிஷம் வச்சு சொல்றீங்க, அதுக்கப்புறம் கடிச்சு சாப்பிட்டுட்டு நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பார்த்துட்டே இருக்கீங்க. மற்ற நேரங்களிலே, சாதாரணமான நேரங்களிலே இந்த ஒரு விஷயத்தை மனதிற்குள் சாண்ட் பண்ணிக்கொண்டே இருக்கலாம். அதனால் எந்த ஒரு தவறும் கிடையாது. அதே மாதிரி ஆண் பெண் இருவருமே இதை எந்த டைம்ல வேணா செய்யலாம். எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது. இதுக்கு ரூல்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயம் எல்லாம் கிடையாது. சின்ன பசங்களுக்கெல்லாம் இது தேவை கிடையாது. நம்ம படிப்புக்கெல்லாம் இதை செய்யலாமானா அதெல்லாம் அவசியமே கிடையாது. அந்த மாதிரியான விஷயங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு, அதாவது குழந்தை சென்ஸ் ஒரு 10 வயசு பசங்க, 12 வயசு பசங்களுக்கெல்லாம் வந்து அன்னெசரிலி ஏதாவது ஒரு காம்படிஷன் எக்ஸாம்ஸ் அதுக்கெல்லாம் செய்யலாமான்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் இந்த ஒரு விஷயத்தை ஈடுபடுத்தி விட வேண்டாம். வெற்றி தரக்கூடியது தான். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது, நெகட்டிவ் சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. பட் இருந்தாலும் தேவையில்லை. அந்த மாதிரியான குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவசியம் கிடையாது. அவர்கள் போக்கில் இருக்கட்டும். பெரியவர்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கிறதா, அந்த மாதிரியான இருக்கிறவங்க எல்லாமே இந்த ஒரு விஷயத்தை செய்து பயனடையலாம். நமசிவாய.